Students, good morning. Today என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அதாவது என்ன பார்க்க போகிறோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் உள்ள எல்லா ப்ரொவிஷனுமே போட்டோம், போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் சம்மு பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் சம்மு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே இது என்னது அப்ளிகபிள் தான். நெக்ஸ்ட் நம்ம சேனலோட பேர் என்ன அப்படின்னா சிஏசிஎம்ஏ பார்ட்னர்ஸ். இதே பேரில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, அண்டு இன்னொன்று என்னது யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் எதுலனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இந்த ப்ரொவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்துனது தான். அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அதை முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் 3, அதாவது இது சிஎம்ஏ புக்கில் உள்ள சம்ஸு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம் டு இந்தியா ஃபஸ்ட் டைம், அதாவது இந்தியாவுக்கு வராரு. எப்போது ஃபஸ்ட் டைமாக இந்தியாவுக்கு வராரு? எப்போது? ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஃபினான்ஷியல் இயர் 22-23. அப்போ தான் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அதை மட்டும் பார்த்தா போதும். அவர் இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, நம்ம பேசிக் கண்டிஷன் அண்டு அடிஷ்னல் கண்டிஷன் சொல்லி 2 கண்டிஷன் பார்த்தோம். இந்த பேசிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் அவர் இந்தியாவிலேயே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடிஷ்னல் கண்டிஷன் வரவே வராது. ஓகேங்களா? அப்போ பேசிக் கண்டிஷன் மட்டும்தான் வரும். பேசிக் கண்டிஷன்லேயும் ஃபஸ்ட்டு 1 கண்டிஷன் மட்டும்தான் ப்ரீவியஸ் இயரை மட்டும் செக் பண்ணுவோம். கண்டிஷன் 1 மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் 182 டேஸ் அப்படின்ற கண்டிஷன். அதே இது கண்டிஷன் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் ரெண்டுமே செக் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரையும் செக் பண்ணணும், ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரையும் செக் பண்ணணும். அப்போது ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் ப்ளஸ் ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் அப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம் 4 இயர்ஸில். ஓகேங்களா? இப்போது நமக்கு இது இருக்க சான்ஸே கிடையாது. அப்போது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் அவருக்கு செக் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது அவருக்கு அந்த ஒரு கண்டிஷன் இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா அவர் யார்? ரெசிடெண்ட் தான். நான் ஆர்டினரி ரெசிடெண்ட் கிடையாது. இவர் யார் தான் வருவார்? நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் தான் வருவார். ஏன்னா அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டுமே அவர் என்ன பண்ண மாட்டார்? சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டார். இப்போது இவருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 50 டேஸ். 50 டேஸ்ன்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 182 டேஸ் இருக்கணும்னு சொன்னோம். அவர் எவ்வளோ நாள் தான் இருக்கார்? 50 டேஸ். அப்போ அவர் யார்? நான் ரெசிடெண்ட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 182 டேஸ். 182 டேஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். 365 4 இயர்ஸில். இப்போது 60 டேஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, ஆனால் 365 சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. அப்போது ரெசிடெண்ட் தான், ஆனால் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஏன்னா இவருக்கு ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் எதுவுமே கிடையாது. அப்படின்றப்போ இவர் யாராக தான் இருக்க முடியும்? நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த கண்டிஷனை பார்க்கல, அதாவது 153 பார்க்கல, அதே சேம் தான். 182 டேஸ் இல்லை, ரெண்டாவது 60 டேஸ் இருக்கார். ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் எப்பயுமே அவர் இருந்ததில்லை. அப்போது கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் அவர் கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் அவர் யார்? ஒரே நிமிஷம், டிலே ஃபார் அப்போது ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடெண்ட்,
ரெண்டாவது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் யார்? ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். மூணாவது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடென்ட். ஓகேங்களா? புரிஞ்சா? ரெண்டாவது சம் போகலாமா? போகலாம். நெக்ஸ்ட்டு இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க யாருன்னு சொல்கிறாங்க? பிரிட்டிஷை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க ஃபஸ்ட் டைம். கம் டு இந்தியா ஃபஸ்ட் டைம் 1920. அப்போது 2019-20லேயே அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 1920ல எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க? 1920, 21, 21, 22 அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போது 2021, 21 to 22, 23 3 வருஷம், 23, 24. ஓகேங்களா? இந்த 5 வருஷம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது 23, 24ன்றது வந்து இவங்க கேட்டிருக்கிறது வந்து அசஸ்மெண்ட் இயர் எப்போ கேட்டிருக்காங்க? 24, 25. அசஸ்மெண்ட் இயர் 24, 25னா ஃபினான்ஷியல் இயர் என்னவா இருக்கும்? 23, 24. ப்ரீவியஸ் இயர் என்னது? 23, 24. அப்போ எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு? 70 days ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு? 70 days. அப்போது கண்டிஷன் 1 என்ன? 182 days இருக்காரா? இல்லை. அப்போது ரெண்டாவது கண்டிஷன். கண்டிஷன் 2 என்ன? 60 days இருக்காரான்னு பார்க்கணும். 60 days இருக்கிறாரு. அப்போது 4 yearsல 365 days இருக்காரான்னு செக் பண்ணணும். 4 yearsல 365 days இருக்காரான்னு பார்க்கணும். அப்போது பாருங்கள், 60, 80, 60, 55, 55, 60, 80, 160. ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 240, 240, 355 days வராரு. அப்போது 355 நாள் தான் எங்கே இருந்திருக்காரு? இந்தியாவில் இருந்திருக்காரு ப்ரீவியஸ் இயரில். ஆனால் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்? 365 days இருக்கணும். அப்போது இவர் ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போது ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இவர் யார் தான்? ஃபஸ்ட்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா இவர் வந்து நான் ரெசிடெண்ட். ஓகேங்களா? இவர் யார்? நான் ரெசிடெண்ட். அடுத்த கேஸ் போகலாமா? இந்தியன் சிட்டிசன். இவர் யார்? இந்தியன் சிட்டிசன், லெஃப்ட் இந்தியா ஃபார் ஃபஸ்ட் டைம். இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறாரு, ஃபஸ்ட் டைமாக வெளியில் போகிறாரு. எப்போது? 1/4/2023. அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறப்பே போயிட்டாங்க. ஃபினான்ஷியல் இயர் 23, 24 தானே? அப்போது 1/4/2023, 2024, அதாவது 31st 3. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டார்டிங்லேயே வெளியில் போயிட்டார். எப்போது? ஜாயினிங். எதுக்காக வெளியில் போயிருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்பெஷல் கேஸில் 2 ஸ்பெஷல் கேஸ் சொல்லியிருந்தோம். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காண்டி அவுட் சைடு இந்தியா போனால், இன்னொன்று இந்தியன்ஷிப்பில் மெம்பர் ஆகி வேலைக்கு போகிறாங்க. அப்படின்னா இந்த 2க்கு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அப்போது இவங்களுக்கு நீங்கள் எதை மட்டும் செக் பண்ணால் போதும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். இவங்க எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருக்காங்க. அப்போது இவங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க? கம் டு இந்தியா ஆன் 11 Jan 2024. அதாவது ஜனவரி 2024 இந்தியாவுக்கு வந்துட்டார். கம் டு இந்தியா ஃபார் ஒன்லி 170 days. ஃபார் ஒன்லி 170 days. இந்த 170 days வந்து அங்கே ஸ்டே பண்ணதா இல்லை நம்ம இந்தியாவுக்கு வந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அவர் இருந்தது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது இந்தியாவில் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் வரும்? 11 Jan 2024. இந்த டேட்டு மட்டும்தான் இந்தியாவில் இருந்திருக்காரு. அப்போது இந்த டேட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எப்படியோ அப்ராக்சிமேட்டாக February 28 வராது, 29 days வரும். அதுக்கடுத்து இங்கே ஒரு 31. அப்போது இங்கே 31 11. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது 11
அதாவது இங்கே இந்தியாவுக்கு வந்த டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 11 தேதி நம்ம எடுத்துக்கணுமா, கணக்கில் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் எடுத்துக்கணும். நம்ம கிளம்புற நாளையும் எடுத்துக்கணும், இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்த நாளையும் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 11 எடுத்துக்கணும். அப்போ மார்ச்சில் எத்தனை நாள் இருக்குது? 31 நாள் இருக்குது. அப்போது 31ல் 10 நாள் போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸு 21 நாள் எங்கே இருந்திருக்காரு? இந்தியாவில் இருந்திருக்காரு. அப்போது 21 டேஸ் வந்து ஜனவரியில். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2024 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துக்கு என்ன வரும்? 29 டேஸ். அப்போது 29 ப்ளஸ் மார்ச்சை பொறுத்த வரைக்கும் 31 டேஸ் தான். அப்போது டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 60, 70, 81 டேஸ் தான் வருது. ஆனால் எவ்வளோ நாள் இருக்கணும்? 182 டேஸ் இருக்கணும். அது இல்லை. அப்போ இவர் யார்? நான் ரெசிடெண்ட். இவர் யார்? நான் ரெசிடெண்ட். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு மிஸ்டர் எக்ஸ் ஏஜ் வந்து 19 கொடுத்துட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கன்சிடர் கிடையாது. லெஃப்ட் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், மொதல் தடவை இந்தியா விட்டு வெளில போகிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி போகிற இங்கே தான் இருந்திருப்பாருன்னு அர்த்தம். எப்போ போகிறாரு? May 31, 2023. அதாவது May 2023 தான் போகிறாங்க. அப்போது May 2023 போகிறாங்க அப்படின்னா 1/4/2023 to 31/3/2024 இதுதான் ஃபினான்ஷியல் இயர். இதில் இவங்க எப்போ வெளில போகிறாங்க? 31/5/2023 வெளியில் போகிறாங்க. அப்போது இதுக்கு இடையில எவ்வளோ நாள் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜனவரினா 31, பிப்ரவரினா 28, மார்ச்னா 31, ஏப்ரல், மே, ஜூன். மேடு வந்துச்சுன்னா 31, பல்லம் வந்துச்சுன்னா 30ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து 31. மே 31/5/2023 தான் ஃபஸ்ட் டைம் வெளில போயிருக்காரு. அப்போது அந்த மாதத்தை எடுத்துக்கக்கூடாது, மேவை எடுத்துக்கக்கூடாது. ஜூனை தான் எடுத்துக்கணும். ஜூன்னா அப்போ 30 நாள். ஜூலை, ஆகஸ்ட் ரெண்டுக்குமே எவ்வளோ நாள் தான் வரும்? 31 டேஸ் தான் வரும். 1 minute. ஓகே. இப்போது மே மாதம் கடைசி நாள் வெளில போயிருக்கிறதுனால ஜூன்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜூன்னா 30, ஜூலைனா 31, ஆகஸ்ட்னா 31, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போது நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே கன்டினியூ பண்ணிடக்கூடாது. ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து வந்துடும். 31 ஜனவரி, பிப்ரவரி வந்து 28 29 ஏன்னா 2024 அப்படின்றப்போ அது என்னது? லீப் ஆண்ட். அப்போ 29 டேஸ் ப்ளஸ் மார்ச்சை பொறுத்த வரைக்கும் 31. அப்போது இத்தனை நாள் வந்து என்ன இருக்காரு? இந்தியாவில் இருந்திருக்காரு. லெஃப்ட் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், இந்தியா விட்டு வெளியில் போயிருக்காரு. இத்தனை நாள் வந்து இந்தியா விட்டு வெளில போயிட்டாரு. ஆமாம். அப்போ இந்த பாகத்தை தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ மை காட். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்போது இதை கால்குலேட் பண்ணணும். நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம் தெரியாமல். இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னென்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் 366 நாள். இந்த வருஷம் லீப் ஆண்டு தான். இப்போ இதை நீங்கள் டோட்டல் பண்ணி இதோட மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 30, 60, 90, 101, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 × 3னா 270. 270 இது ஒரு 270, 300, 302, 3, 4, 5. 305 நாள் இந்தியாவில் இருந்திருக்காரு. 305 நாள். அப்போது 305 இதால் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வருது? 61 நாள். 61 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு. எவ்வளோ நாள் இருந்திருக்காரு? 61 டேஸ். அப்போது 61 டேஸ் இந்தியாவில் இருந்திருந்தாருன்னா அவர் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்லி 2 கேட்டிருக்காங்க. கேஸ் 1 வந்து
லெஃப்ட் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காண்டி போயிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போது இவர் 182 டேஸ் இருக்காரான்னு பார்க்கணும். இவர் இல்லை, வெறும் 61 டேஸ் தான் இருக்கார். அப்படின்றப்போ இதுக்கு என்ன கிடையாது, இவருக்கு யார் கிடையாது, ரெசிடென்ட் கிடையாது, நான் ரெசிடென்ட். ஒன்றை பொறுத்த வரைக்கும். ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவர் எதுக்கு போயிருக்காரு, வேர்ல்டு டூருக்காண்டி போயிருக்காரு. அப்படின்றப்போ நமக்கு நார்மல் ப்ரொவிஷன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன, 60 டேஸ் இருக்கிறாரு, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் 4 இயர்ஸில் 365 டேஸ் இருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளில போகிறாரு. அப்போது அதுக்கு முன்னாடிலாம் எங்கே தான் இருந்திருப்பார், இந்தியாவில் தானே இருந்திருப்பார். அப்போது அவர் 365 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். அப்போ அவர் யார் தான், ரெசிடெண்ட் தான். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு தெரியணும் இல்லையா. அப்போ அவர் யாராக தான் இருக்க முடியும் அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகிறாரு. ப்ரீவியஸ் இயர் எல்லா வருஷமும் இந்தியாவில் மட்டும்தான் இருந்திருப்பார். கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட், கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடெண்ட். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கம் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவுக்கு வராரு. எப்போ, ஜூலை 2019 வராரு. ஃப்ரம் எந்த டேட்டில் வந்தார், டு எந்த டேட்டில் வெளியில் போயிருக்காரு அப்படின்றது. இன் இந்தியா வந்த டேட்லேருந்து வெளியில் போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு போடுற மாதிரி ஆயிரும். அப்போது எந்த வருஷம் இருக்குது, 19, 20, 20, 21, 22, 21, 22, 22, 23. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா வருஷத்தையும் நோட் பண்ணிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இவர் எப்போ வெளியில் ஃபஸ்ட் டைம் இந்தியா அதாவது இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. எப்போ வந்திருக்காரு, ஜூனில். அப்போது 1920க்கு நடுவில் 24/7 ஜூலை தான் வந்திருக்காரு, 2019. இந்த டேட்டு பூரா எங்கே இருந்திருக்காரு, இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அதுவும் எப்போ வரைக்கும் மட்டும்தான் இருந்திருக்காரு, டிசம்பர் வரைக்கும் மட்டும்தான், 2000. அப்போது நீங்கள் இங்கே ஒரு கோடை போட்டு எவ்வளோ பண்ணோம், 25 டிசம்பர் 2020. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அகைன் கம்ஸ் டு இந்தியா ஃபார் இந்தியா ஆன் ஆகஸ்ட் 5, 2023. அப்போது ஆகஸ்ட் 23ல் அப்போது இந்த வருஷம்லாம் அவர் இந்தியாவில் தான் இருந்திருப்பார். அப்போ அது நமக்கு தேவையில்லை, இந்த கோடு நமக்கு தேவையில்லை. '23, 24 இந்த இதில் தான் அவர் என்ன இருக்கார், திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்காரு. 5/8/2023 வந்துட்டார். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அண்ட் லெஃப்ட் இந்தியா ஆன் நவம்பர் 25, 2023 பர்மனெண்ட்டு. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போ 2023 எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக நான் பர்மனெண்ட்டாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்மனெண்ட்டாக வெளியில் போகிறாரு அப்படின்னா அவருக்கு என்னது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காண்டி போனார் அப்படின்னா அதுக்கு என்ன டிடெக்ஷன் உண்டு, ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஆனால் அது யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஃபாரின் சிட்டிசனுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கேஸ், ஃபாரின் சிட்டிசன் நாட் அப்ளிகபிள். ஓகே, இப்போது இதில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருப்பார், ஆகஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கணும். எவ்வளோ நாள் செக் பண்ணுங்க பார்க்கலாம். 1 மினிட் நான் புக் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப டேட் கால்குலேஷன் அதிகமாக வரும். அதாவது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டேட்டு ஸ்டார்டிங் டேட்டையும் எடுத்துக்கணும், எண்டிங் டேட்டையும் எடுத்துக்கணும். அப்போது 1920 அவர் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 252 டேஸ் இருந்திருக்காரு. அதே மாதிரி
2021 எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 269 டேஸ் இருந்திருக்காரு. 269 டேஸ் இருந்திருக்காரு. நம்ம கரண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 23-24 பொறுத்த வரைக்கும் 130 டேஸ் 130 டேஸ் இருந்திருக்காரு. அப்போது 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போது இந்தியன் சிட்டிசன் நான் ரெசிடென்ட் ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஃபாரின் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் 60 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸில் 365 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ அவர் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். எந்த கேசஸில் ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து ஃபாரின் சிட்டிசன் வந்து ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இந்தியன் சிட்டிசன் வந்து நான் ரெசிடென்ட். ஓகேங்களா, புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இந்த சம் பாருங்கள், சூப்பரான சம்மு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெரிய சம். இந்த சம்மில் நமக்கு எல்லா ப்ரொவிஷனும், அதாவது பேசிக்ஸ், அடிஷ்னல் கண்டிஷன், எல்லா கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் கண்டிஷன் என்ன? 182 டேஸ். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னதுன்னா ஃபாரின் சிட்டிசன். இவர் யார்? ஃபாரின் சிட்டிசன். ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் 23-24 83 டேஸ், 83 நாள் இந்தியாவில் இருந்திருக்காரு. எப்போது? 23-24. எப்போது? 23-24 83 டேஸ் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அப்போ 83 டேஸ் இருந்திருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். பேசிக் கண்டிஷன் 1, பேசிக் கண்டிஷன் 2, அடிஷ்னல் கண்டிஷன் 1, அடிஷ்னல் கண்டிஷன் 2. இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்போது விட்டுருங்க. ரெண்டாவது கண்டிஷன் 60 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா? அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 4 இயர்ஸில் 365 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணுமா? அப்போது நீங்கள் பாருங்கள், இது 4 இயர்ஸையும் நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 4 இயர்ஸையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது? 175 ப்ளஸ் 175 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 375 டேஸ் வருது. எவ்வளோ வருது? 378 டேஸ். 8. அப்போது 78 டேஸ்னால் 365 அதிகமாக தான் இருக்குது. அப்போது இவர் யார் தான்? ரெசிடெண்ட் தான். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. அப்போ அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணணும். அடிஷ்னல் கண்டிஷன் 1 என்னென்னா அவர் 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்றது தான் ரூலு. இப்போது இது 4 இயர்ஸா? 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 வருஷத்தில் அவர் எத்தனை வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 10 வருஷத்தில் அவர் எத்தனை வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இப்போ 10 வருஷத்தை பார்க்கல, இதில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அவர் யார் தான்? ரெசிடெண்ட் தானே. அப்போது இந்த 1890 310 டேஸ் 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் ரெசிடெண்ட் தானே. 1718 அதுலேயும் 182 டேஸ் கிராஸ் பண்ணிட்டார் இல்லையா, ரெசிடெண்ட் தானே. அப்போது கண்டிஷன் நம்பர் 1 இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அந்த 2 வருஷம் நமக்கு 2 வருஷம் தெரிஞ்சால் போதும். எல்லா வருஷமும் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. 2 வருஷம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ அந்த 2 வருஷம் அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ 10 வருஷத்தில் அவர் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அந்த கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4வது கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 இயர்ஸில் 730 டேஸ். இப்போது இந்த 3 இயர்ஸ் இந்த ப்ளஸ் 4 இயர்ஸ் இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது? 3 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 7 ஆச்சு. இந்த 7 இயர்ஸில் உள்ள டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். கால்குலேட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன எத்தனை நாள் வந்திருக்காங்க? அதாவது 22-23 67 டேஸ், அதுக்கப்புறம் 21-22 15 டேஸ், ப்ளஸ் 175 டேஸ், ப்ளஸ் 121 டேஸ், ப்ளஸ் 310 டேஸ், ப்ளஸ் 265 டேஸ், ப்ளஸ் 137. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்காங்க? அதனால் 1090 வந்திருக்காங்க. நமக்கு 730 இருந்தாலே போதும்.
1090 டேஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அப்போது இவர் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்களா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, சிஎம்ஏ புக்கில் இருக்கிற மொத்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்மும் இவ்வளோ தான். அடுத்து சிஎம்ஏ புக்கில் இருக்கிற சம்மும் இவ்வளோ தான். அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்னென்னா சிஎஸ் புக்கு. சிஏ புக்கை விட சிஎம்ஏ புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து நல்லாவும் அதிகமாக ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் லிவிங் இன் மும்பை, சைன் இன் திஸ் டேட்டு, கம் பேக் டு. அதே மாதிரி தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் தான். மும்பையில் சைன் ஆயிருக்காருன்னா மும்பையில் தான் இருந்திருக்காரு. அப்போ தான் மும்பையிலேருந்து போயிருக்காரு. இந்தியா விட்டு மும்பையிலேருந்து வெளியில் போயிட்டு லெஃப்ட் ஃபார் சைனாவில் லெஃப்ட் ஆகுறாரு அப்படின்னா இந்தியாவில் வராருன்னு அர்த்தம். அப்போது இந்தியாவுக்கு வந்த டேட் எப்போ? 1/7/2018. கம்பேக்குனா திரும்ப சைனாக்கே போகிறாரு. அப்போது திரும்ப போகிறது எப்போ சொல்கிறாங்க? ஆகஸ்ட்டு. அப்போது 7/8/2023. இந்த டேட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். அப்போ இந்த 2 டேட்டுக்கு இடையில எவ்வளோ நாள் இருக்குது? 7னா 31 டேஸ் ப்ளஸ் 31 கிடையாது 7. அப்ராக்சிமேட்டாக அவர் எவ்வளோ நாள் தான் இருந்திருக்காரு? ஒரு 40 டேஸ் தான் இருந்திருக்காரு. 40 டேஸ் இருக்காரு அப்படின்னா அவர் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்ட். 40 டேஸ் தான் இருக்காருன்னா அவர் யார்? நான் ரெசிடெண்ட். ஓகே, புரிந்தோ? நெக்ஸ்ட் போகலாமா? இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் இவர் கம்ஸ் டு இந்தியா 100 டேஸ் எவ்ரி இயர். அப்போது ஒவ்வொரு வருஷமும் அவர் எத்தனை நாள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு? 100 நாள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போது நமக்கு கண்டிஷன் நம்பர் 1 என்ன, கண்டிஷன் நம்பர் 2 என்ன? பேசிக் கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 2. அப்போது கண்டிஷன் 1 180 டேஸ் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் வராரு? 100 நாள் தான் வராரு. அதே மாதிரி 2 என்ன? 60 டேஸ் இருந்திருக்காரு, 100 நாள் வந்திருக்காரு இல்லையா? 4 இயர்ஸில் 365 டேஸ். 4 இயர்ஸில் ஒவ்வொரு வருஷம் 100 நாள்னா 400 நாள் ஆயிரும். அப்போ 365 400 டேஸே இருந்திருப்பார். அப்போது இவர் வந்து ரெசிடெண்ட். இவர் வந்து என்னவாயிறாரு? ரெசிடெண்ட் ஆயிராரு. இவர் ஆர்டினரியா நாட் ஆர்டினரி ரெசிடெண்டா அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பார்க்குறதுக்கு அவர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருப்பார். நம்ம இந்த வருஷம் மாதிரி தான் எல்லா வருஷமும். அப்போ அங்கே இந்த வருஷம் ரெசிடெண்ட்னா போன வருஷம் ரெசிடெண்ட் அதுக்கு முந்தின வருஷம். அப்போ இந்த கண்டிஷனை அவர் என்ன பண்ணியிருப்பார்? சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி கண்டிஷன் நம்பர் 2 என்ன? 7 இயர்ஸில் 730 டேஸ். 7 இயர்ஸில் 100 டேஸ்னால் 700 தான் வந்திருக்கும். அப்போது 730 வந்திருக்காது. அப்போது ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். பிரேக் ஆகுதா? 1 minute. இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, சரி பார்க்கலாமா? அடுத்து இது எல்லாமே வந்து சிஎஸ் புக்கில் இருக்கிற 2 சம்மு. இந்த 2 சம்மை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ட்ரையல் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இந்த சம்மும் உங்களோட ட்ரையல். வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் உங்கள் கையால் ஒரு 2 சம் 3 சம் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அந்த சம்மு வந்து ஞாபகம் இருக்கும். ப்ரொவிஷனும் மறக்காது. எல்லா சம்மையும் நானே சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சம்மு கிடைக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த 2 சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் இவ்வளோ சம் போதும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் சிஎம்ஏ சிஎஸ் இந்த 2 புக்கில் இருக்கிற சம்மை விட சிஏ புக்கில் இருக்கிறது கம்மி தான். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த 2 புக்கில் இருக்கிற சம்மை பார்த்துட்டாலே சிஏ புக்கை பார்த்த மாதிரி தான். ஓகே, இந்த 2 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.